உன்னை பொறுத்த வரைக்கும் நான் 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டது தானே நான் செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறேன். ஏன் நானே சொல்கிறேன், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். அது கல்ச்சர் தெரியாமல் செஞ்ச தப்பு. நான் வளர்ந்த நாட்டில் கல்யாணம்ன்றது இங்கே நடக்கிற மாதிரி திருவிழா கிடையாது. நான் 2-3 வாட்டி கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களையும் பார்த்துருக்கேன், 4-5 வாட்டி கல்யாணம் பண்ண பொண்ணுங்களையும் பார்த்துருக்கேன். அந்த கல்ச்சரை பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு 1 இயர் மட்டும் நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிருன்னு அக்ரிமெண்ட் போட்டது தப்பாவே தெரியலடி. ஆனால் உனக்கு கல்யாணங்கிற வார்த்தைக்குள்ள அர்த்தம் தெரியும், தாலிங்கிற வார்த்தைக்குள்ள மரியாதை தெரியும். நல்லவனோ கெட்டவனோ எவன் புருஷனா வந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழணுங்கிற சம்பிரதாயம் தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் 1 இயர் மட்டும் நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்குங்கிற அக்ரிமெண்ட்ல எதுக்காக கையெழுத்து போட்டங்கிற விஷயத்த எமோஷனலா நீ எல்லாருக்கும் சொல்லிடு. ஏன் விஸ்வநாதனோட பையன் கல்ச்சர் தெரியாம தப்பா வளர்ந்துட்டு வந்துட்டான், அவனை நம்ம கல்யாணம் பண்ணி திருத்தோன்றதுக்காகவா? இல்ல தாய் இல்லாம வளர்ந்ததுனால தப்பா வளர்ந்துட்டான், அவனுக்கு நம்ம பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியா தாய்க்கு தாயா இருந்து அவனுக்கு வாழ்க்கையை புரிய வைப்போங்கிறதுக்காகவா? இதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்க அக்காவோட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு உனக்கு பணம் வேணும், உன் தங்கச்சிக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு பணம் வேணும், உன் தம்பிக்கு வேலை வேணும். இதெல்லாம் வேணும்னா விஸ்வநாதன் மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய பையன் வேணும். நீ உன்னோட சுயநலத்துக்காக பக்காவா பிளான் பண்ணி நடிச்சு என்னை ஏமாத்தி உன் குடும்பத்தோட தலையெழுத்தை மாத்துறதுக்காக தான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட.